ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த செடியை மட்டும் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தோட்டத்துக்குள்ளே விட்டுறாதீங்க. நான் ரொம்ப நாளாக இதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குங்க. இது வந்ததுன்னா மற்ற செடிகளை வளரவே விடாது. நான் பழைய வீடியோங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிருப்பேன், பாருங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி எது, வெள்ளை கரிசலாங்கண்ணி எது, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த இலைகள் எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக காமிச்சிருப்பேன், பாருங்கள். இந்த செடியை மட்டும் தோட்டத்துக்குள்ளே விட்டுறாதீங்க. ஒன்று வந்தாலும் பிடுங்கி எழிஞ்சிருங்க. அப்புறமா இது ஈஸியாக அழிக்க முடியலங்க. காட்டு கருவேல மரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. தோட்டத்துலேருந்து இன்றைக்கி நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சமாக மூக்கரட்டை கீரை தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ளே வேலை பார்த்துருக்கு. என்னென்னா, கத்தாழை செடியெல்லாம் அப்படியே நொறுங்கி கிடந்தது, தூரெல்லாம் நொறுங்கி கிடந்தது. அதனால் அந்த தூரையும் சரி, அந்த தூரை மட்டும் விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா நொறுங்கி கிடந்த எல்லா கத்தாழையும் எடுத்துக்கிட்டேன். மூக்கரட்டை கீரை இந்த ப்ரொசீஜரில் தான் சேர்த்துக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. இலை எப்படி கிடைச்சாலும் அதை எடுத்து நீங்கள் சாம்பாரோ பொரியலோ எது செஞ்சாலும் அந்த கீரையை அதில் போட்டு சாப்பிடுங்க. மிஞ்சி போனால் கருவேப்பிலை கொத்து மாதிரி தான், கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கூட தேராது. வேரோடு தான் வந்திருக்கு. அதனால் நான் இன்னொரு இடத்துல வச்சு நட்டுருவேன். கொஞ்சோண்டு அருகம்புல் பறிச்சிருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.